பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஓபிஎஸ் சந்திக்கல, இந்த நொடி வரைக்கும் சந்திக்கல. ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகர் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது திரு பன்ருட்டி ராமச்சந்திரன், என்டிஏ ஒரு ஆபத்தான கூட்டணி, பிஜேபி நம்மளை மதிக்கலைன்னா அது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று வெளியில் வரணும், அதுதான் நாட்டுக்கு நல்லது என்கிறார். தாண்டி விஜய் ஓபிஎஸ் கூட்டணி அமைந்தால் அரசியல் நடத்துறதுக்கு அது சரியாக இருக்கும். தமிழக களம் என்பது 26 களம் என்பது இருமுனை போட்டியாக, அதாவது திமுக வெர்சஸ் தாவேகா என மாறிவிட்டதாக கருதுகிறார். திரு கோலால ஸ்ரீனிவாஸ், உங்களுடைய பார்வை என்ன இந்த கருத்துக்களை பத்தி? முதல்ல பன்ருட்டி ராமச்சந்திரன் உங்க இன்டர்வியூல சொன்னது எனக்கு ஆச்சரியம் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னால ஒரு லாஸ்ட் வீக் ஒரு பிரஸ் மீட்ல பன்ருட்டி ஓபிஎஸ் தெளிவாக சொல்லியிருந்தார். என்னன்னா, விஜய் போகும் பாதை சரியாக இருக்கிறது, அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் ஒரு விஜய் லைனுக்கு போய் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது முதல்ல தெரிய வந்தது. இடையில ஓபிஎஸ் அவர்கள் சிங்கப்பூர் போயிருந்தார். சிங்கப்பூர் போனப்போ தாவேகாவை சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவரும் அங்கே போனதாகவும் அவருக்கு சில ஆஃபர்ஸ் கொடுத்ததாகவும் நான் கேள்விப்படுறேன். அது என்னன்னா, ஒண்ணு தாவேகால அவர் அவைத்தலைவராக வரலாம், அப்படி இல்லைன்னா கட்சியை ஆரம்பித்து தாவேகால ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். தாவேகாவுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு சவுத்துல ஒரு தேவர் ஃபேஸ் ஒண்ணு தேவைப்படுது தாவேகாவுக்கு. சோ அதுக்கு ஓபிஎஸ் வருவது சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதனால இது ஏற்கனவே ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம்தான். அதை தாண்டி நான் ஆல்ரெடி வேற ஒரு இதுல கூட சொல்லியிருந்தேன். அதாவது கடந்த வாரம் ஒரு இரவு 7:45 மணி வாக்குல 2 தொழிலதிபர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறார்கள். சந்திக்கிறப்போ அமித்ஷா என்ன பர்பஸ்க்காக அவங்க வந்தாங்களோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புறப்போ லைட்டர் வெயின்ல பேசிட்டு இருக்கிறப்போ அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். ஓபிஎஸ் பத்தி பேச்சு வந்திருக்கு. அப்ப சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் டிஎம்கேயோட மற்றவங்களோட டச்சில் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் எப்பவும் பிஜேபி கைவிட்டு விட்டார். திடீர்னு இன்னைக்கு நேற்றுக்கு நடந்ததில்லை. ஓபிஎஸ் தான் தனக்கு மோடியோட டைரக்ட் டச் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அந்த பொய்யான தோற்றத்தை வச்சு பொலிட்டிக்கல் சர்வைவல் பண்ணிட்டு இருந்தார். ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன், அது உங்களுக்கும் நினைவுல வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால அவர் ஒரு தடவை நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு கடைசியில சந்திக்க முடியாமலே திரும்பி சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொல்லி தந்திருக்கிறார், கண்ணீர் மல்க சொல்லிட்டு போனார்.